கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமட்டளவாகவும் இருக்கிறது. ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு நினச்சிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் ஓகே, பட் என்ன காரில் இருந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த கார் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். பட் அட் தி சேம் டைம் இந்த வீடியோ எடுக்கணுன்ட்டு நான் காரில் போகல. பட் ஸ்டில் நான் காரில் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டுருக்கேன். நான் அப்போ தான் ரீசெண்டாக கார் சர்வீஸ் பண்ணேன். கொஞ்சம் கார் பார்க்கறதுக்கு டிரைவபிளாக சூப்பராக கம்ஃபர்ட் ஃபீலாக இருந்தது. சரி, ஒரு லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு டெஸ்டினேஷனே ஃபிக்ஸ் பண்ணாமல் நான் பாட்டு ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கேன் ஹைவேல. டக்குன்னு ஒரு விஷயம் தோணுச்சு, சரி இதை பற்றி நம்ம பேசுவோம், நம்ம கண்டென்ட்டில் நம்ம இதை பற்றி பேசினது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் இதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி ஓகே, நம்ம நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு விஷயத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நான் நிறுத்தியிருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சூரி சார் ஒரு கமெண்ட் பார்த்தேங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், தீபாவளிக்கு வந்து ஃபெஸ்டிவல் டைமில் ஃபுல்லாக அவர் ஃபேமிலியே 45 பேர் கிட்ட நம்ம ஒன்றா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எல்லாருமே தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த போஸ்ட்டு போடும்போது அந்த கமெண்ட்டில் ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாரு, திண்ணையில் இருந்தவனுக்கு வாழ்வைப்பார் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காரு போல. உடனே சூரி சார் என்ன பண்ணியிருக்காரு, திண்ணையில் இல்லைன்பா ரோட்டில், நான் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் நான் மேலே வந்தேன், நீங்களும் உழைங்க, உழைச்சி பாருங்க இந்த சென்ஸ் உழைப்பை நம்புங்க, அதில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஊதியம் இருக்கும், உங்கள் உழைப்பு மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, உங்களாலேயும் வளர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருப்பாரு. அது ரொம்பவே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னுடைய பழைய ஞாபகங்கள்லாம் எனக்கு தோணுச்சு. ஒரு 2016-17 ஓகேங்களா, 2017 நான் வந்து என்னோட ஹோம் டவுன் வந்து டெய்லி சென்னை போயிட்டு வருவேன். நான் சென்னையில் ஒரு இடத்துல ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணேன். ஹோம் டவுன் வந்து டெய்லி சென்னை போயிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பஸ்ஸில் போயிட்டுருப்பேன். பஸ்ஸில் போகும்போது காலையில் திங்கட்கிழமை காலையில் சென்னைக்கு போகிறவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். கரெக்டாக நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். ஒன் இயர் தான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஓகேங்களா, நிறைய பேர் பல வருஷங்கள் கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. நான் சில நேரங்களில் ஜேபி ட்ரெயினில் போயிடணும் அப்படின்னு நினைப்பேன். ட்ரெயினில் போனால் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் போகிற டைம் சீக்கிரமாக இருந்தாலும் ட்ரெயினும் ரஷ்ஷாக இருக்கும். சரி ஓகே, பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மணிக்கு போய் பஸ் ஸ்டாண்ட் நின்னா எனக்கு முன்னாடி ஒரு 100 பேர் நின்றுருப்பாங்க ஒரு பஸ்ஸுக்கு. சரி, ஒரு 4 மணிக்கு போகலான்னு பார்த்தா 4 மணிக்கும் அதே ரஷ், ஒரு 50-60 பேர் நிற்பாங்க. சரி, ஒரு 3:45 அது மாதிரி போகலான்ட்டு போய் நிற்பேன். வரும்போதே பஸ்ஸு ஃபுல்லாக வரும். அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே டிப்போலே ஏறிடுறாங்க போலன்ட்டு. எனக்கு இது தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு 1.5 மாதம் ஆகிடுச்சு. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தான் நான் வந்து வரேன். ஸோ அப்புறம் என்னாச்சு, நான் டெய்லி வந்துட்டு போயிருந்தது ட்ரைனிங் டைமில், ஒர்க்குன்ட்டு வரும்போது நான் வீக்லி ஒன்ஸ் தான் வந்துட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் மண்டே ஆனால் டிப்போவில் போயிட்டு பஸ் ஏறி அப்புறம் அங்கேருந்து ஹோம் டவுன்லேருந்து சென்னைக்கு பஸ்ஸில் போவேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு டைமு ரொம்ப கஷ்டம் இந்த சென்ஸ், பஸ்ஸு கிடைக்கல. பஸ்ஸு ரொம்ப ரிஸ்க்கு. 4:30 மணி 5 மணி ஆகிடுச்சு, பஸ்ஸு கிடைக்கல. நான் இங்கே 4 மணிக்கு கிளம்புன டைம் கரெக்டாக இருந்தால் தான் நான் 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு கரெக்டாக போக முடியும். என்னோடய ட்ராவல் டைம், டிராஃபிக்கு, ஃபுட்டு, ரூமுக்கு போயிட்டு போகணும், நிறைய விஷயம் இருக்கிறதுனால நான் அப்படி போவேன். அப்போ என்னாச்சு, நான் 4:30 மணி ஆகிடுச்சு, 4:45 பஸ்ஸே வரல. 5 மணிக்கு ஒரு பஸ்ஸு வருது. வேறு வழி இல்லாமல் ஃபுட்போர்டில் படிக்கட்டில் செகண்ட் ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுலேயே நின்றுக்கிட்டு என்னோடய ஹோம் டவுனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 130-140 கிலோமீட்டரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு போனேன். அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து போயிருக்கேன். நிறைய பேர் இன்றைக்கும் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க. பட் இன்றைக்கி நிறைய ஃபெசிலிட்டிஸ், நிறைய பஸ்ஸஸ் வரதுனால மேபி அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கானு தெரியல. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி போகும்போது தான் எனக்கு ஒரு கார் பிடிக்கும். அது என்ன கார்னா, சுசுக்கியில் ரிட்ஸ்ன்னு ஒரு கார் வரும். எனக்கு அந்த கார் பிடிக்கும். அந்த கார் நம்ம இன்னிங்கன்னா ஒரு நாள் வாங்கணும். எனக்கு ரொம்ப பெரிய ஆசைலாம் இல்லை, லைக் ஆடி வாங்கணும், BMW வாங்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசைகள்லாம் இருக்குது. பட் ஸ்டில் அந்த ஸ்டேஜ் எனக்கு அந்த நாளில் இருந்த ஆசை இருந்தால் இந்த கார் எனக்கு வாங்கினா போதும், ஒரு காரில் நம்மளும் ஹைவேல ட்ரைவ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்து இருந்துகிட்டே இருந்தது. இனினா ஒரு நாள் நிறைவேற்றணும் வச்சுக்கிட்டே இருந்த ஒரு ஆசை. 2017, அப்புறம் 18, 19, 20 3 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து அதுக்கப்புறம் ஒரு லோன் போட்டு ஒரு கார் வாங்கினேன். அதுதான் நீங்கள் அந்த கார் தான் நீங்கள் நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு டக்குன்னு இது தோணுச்சு, கஷ்டப்பட்டால் லைஃப்பில் நம்ம என்ன கேட்குறோமோ இந்த உலகம் யூனிவர்ஸ் நம்ம கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. நான் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அட் தி சேம் டைம் இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த யூனிவர்ஸ் எல்லாருக்குமே இங்கே ஒரு ரீசன் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ரீசன் இருக்குது. இந்த யூனிவர்ஸில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அதே மாதிரி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னா அதுக்கான உழைப்பை நம்ம போடும்போது கண்டிப்பாக அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நிறைய விஷயத்தில் ஃபீல் பண்ணியிருக்கேன். லைக் என்னோட உடம்பு குறைச்ச விஷயத்தையும் சரி, நான் எஃபர்ட் போட்டேன். யூனிவர்ஸ் கிட்ட நான் சொன்னேன், நான் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினச்சேன், எஃபர்ட் போட்டேன், செஞ்சேன்.
காரு அதே மாதிரி நடந்தது, பைக்கு அதே மாதிரி நடந்தது, வீடு அதே மாதிரி நடந்தது, மேரேஜ், குழந்தை எல்லாமே இந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் கேட்பேன், எனக்கு அது நடக்கும். அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நீங்களும் இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க, அதுக்கான எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக அது விஷயம் உங்களுக்கு நடக்கும். என்னடா இதெல்லாம் ஒரு விஷயம் பேசுகிறேன், சிம்பிளாக இருக்கும். நான் சொன்னது ஒன்றுமே பெரிய விஷயம் இல்லை. யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. லைக் உங்களுக்கு ஒரு வீடு வேணுமா கேளுங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா கேளுங்க. நீங்கள் எந்த சண்டே இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான ஒரு லைஃப் வாழணும்னு நினைக்கிறீங்களா கேளுங்க. அதுக்கான எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருந்து அவங்க இந்த யூனிவர்ஸ் கிட்ட என்ன ஒரு விஷயம் கேட்டு அவங்க நடக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.